பழைய தமிழ் புத்தகம் 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம். அதில் 3வது பாடம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 2 செய்யுள் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஏர்முனை, மருதகாசி அவர்களுடைய உழவு தொழில் பற்றிய ஒரு பாடல் தான் இந்த ஏர்முனை. அடுத்தது அம்மானை, முருகனை பற்றி புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு அம்மானை பாடல். இது ஈசான தேசிகர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமிநாத தேசிகர் இயற்றிய பாடல். அடுத்து உரைநடை நெசவு தொழிலோட சிறப்பை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாடமாக கொடுத்துருக்காங்க. துணை பாடம் நிலைத்த செல்வம் கல்வி செல்வம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இலக்கணம் வினைமுற்று பெயரெச்சம் வினையெச்சம். இதில் வினைமுற்ற பெயரெச்சமாக மாற்றுக, பெயரெச்சத்தை வினைமுற்றமாக மாற்றுக, வினையெச்சமாக மாற்றுக, வினையெச்சத்தை பெயரெச்சமாக வினைமுற்றா மாற்றுகள்லாம் நம்ம கேள்வி கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். முதல்ல ஏர்முனை அந்த பாடல் பார்க்குறதுக்கு முன்னாடி அவருடைய ஆசிரியரான மருதகாசியை பற்றி பார்த்துடலாம். முதல்ல மருதகாசியை பற்றி நம்ம ரொம்ப ரீசெண்டாக ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆச்சு. பொதிய ஏற்றி வண்டியில் பொள்ளாச்சி சந்தையில். அந்த பாடலை பாடியவர் தான் மருதகாசி. பெரும்பாலும் அவருடைய பாடல்கள் விவசாயம் சார்ந்த பாடல்களாக இருக்கும். எந்த ஊருக்காரர் அப்படின்னா திருச்சிக்காரர். திருச்சியில் மேலக்குடி காடு. விவசாயத்தை பற்றி பாடினதுனால அவரோட ஊர் பேரே காடு அப்படின்னு தான் இருக்குது. அடுத்து ஐயம் பெருமாள் அப்பா பேர், அம்மா பேர் மிளகாய் அம்மாள். இந்த மிளகாய் அப்படிங்கிறது விவசாயத்தில் வரக்கூடிய ஒரு விவசாயம் பண்ணுற பொருள் தான். அப்போது மருதகாசிக்கு விவசாயம் சார்ந்த பேரில் தான் அவங்க அம்மா பேரே மிளகாயின்னு இருக்கிறதுனால தான் விவசாயத்தில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறார். திரைக்கவி திலகம் அப்படின்னு பாராட்டுப்படுவார். மருதகாசி அப்படிங்கிறதுனால ஐயம் பெருமாள் ஞாபகம் வச்சுக்கலாம். திரைக்கவி திலகம் நிறையா திரைக்கவி பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. அவர் காலம்னு பார்த்தோம்னா 13/2/1920 பிப்ரவரி 14க்கு முந்தின நாள் பிறந்திருக்கிறாரு. இறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 29/11/1989 இறந்துருக்கிறாரு. அவருடைய பாட்டை எல்லாத்தையுமே திரைக்கவி திலகம் மருதகாசி பாடல்கள் அப்படிங்கிற தலைப்பில் தொகுக்கப்பட்டிருக்கு. அதில் சமூகம் அப்படிங்கிற தலைப்பில் இடம்பெற்றுள்ள பாடல் தான் நமக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க. பொருள்னு பார்த்தோம்னா எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். மாறினா மழை நம்ம படிச்சிருக்கோம். சேமமாக இருக்கணும் அப்படின்னா நலம் அப்படிங்கிறது அந்த காலத்து வார்த்தை. தேசம்னா நாடு. முட்டு அப்படின்னா முட்டா அப்படின்னா குவியல். ஸோ இது புது வார்த்தை மாதிரி இருக்குது. நெத்தினா நெற்றி, அது தெரிஞ்சது தான். அப்போ இந்த வார்த்தை மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. மருதகாசி பாடல்கள் ஏர்முனை அப்படிங்கிறது அந்த ஏர் வச்சு உழக்கூடிய விஷயத்தை தான் எப்படி விவசாயம் பண்ணி அந்த நெல்லை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த பாடலாக கொடுத்துருப்பாங்க. ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லை. ஏர்முனை அந்த ஏர் பிடிச்சி உழுறாங்கல்ல, அதுக்கு அந்த முனைக்கு இணையாக எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறார். என்று நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை. அந்த ஏர் பிடிக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் பஞ்சமே இல்லை அப்படின்னு சொல்கிறார். பூமியிலே மாறி எல்லாம் சூரியனால். இந்த பூமியில் மழை பெய்கிறதெல்லாம் சூரியனால் தான். அடுத்து பயிர் காப்பதும் பூப்பதும் காய்ப்பதும் மாறினாலே. இந்த பயிர் வளர்கிறதுக்கு காரணமாக இருக்குது என்னது? அந்த மழை தான். நான் சேமமுறை நாள் முழுவதும் உழைப்பதுனால, அடுத்து நம்ம உழைக்கிறதுனால, நாள் முழுவதும் உழைக்கிறதுனால இந்த தேசமெல்லாம் செழித்திடுது நம்ம கையால். இந்த தேசம் செழிக்கிறதுக்கு காரணம் யார் அப்படின்னா நம்ம தான். முதல்ல பூமியில் மழை பெய்கிறதுக்கு காரணம் சூரியன் அப்படின்னு சொல்கிறாரு. சூரியனால் பூமியில் மழை பெய்யுது. அந்த மழையால் பயிர்கள் எல்லாம் பூக்குது, காய்க்குது. நாம் நாள் முழுதும் உழைக்கிறதுனால இந்த தேசமெல்லாம் செழிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ விவசாயம் சார்ந்த பாடல்கள் அப்படின்னா பெரும்பாலும் மருதகாசி தான் அதில் இருப்பார். அடுத்து நெத்தி வேர்வை. அதுவும் விவசாயம் சார்ந்த பாடல்களை ஒரு எதுகை மோனையில் ஒரு நாட்டுப்புற பாடல் துணியில் இருந்துச்சு அப்படின்னா அது மருதகாசி அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். நெத்தி வேர்வை சிந்தினோமே முத்து முத்தாக, அது நெல்மணியாய் விளைஞ்சிருக்கு கொத்து கொத்தாக. நம்ம நெத்தியிலிருந்து வேர்வை சிந்த எப்படி முத்தாக அந்த வேர்வை சிந்திச்சான். அப்படி சிந்தக்கூடிய வேர்வையில் நெல் மணி விளைஞ்சிருக்கு, கொத்து கொத்தாக விளைஞ்சிருக்கு. எப்படி வேர்வை முத்தாக சிந்திச்சோ அதுக்கு இணையாக நெல்மணி எப்படி இருக்குது, கொத்து கொத்தாக விளைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறார். பக்குவமாய் அறுத்து அதை கட்டுக்கட்டாக அடித்து பதற நீக்கி குவிச்சு வைப்போம் முட்டாக. அதை பக்குவமாக அறுத்து கட்டுக்கட்டாக கட்டி பதரெல்லாம் நீக்கி ஒரு இடத்துல குவிச்சு வச்சுருப்போம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது நெல்லை எப்படி அறுவடை பண்ணி, நெல்லை வளர்த்து அறுவடை பண்ணி அதை ஏற்றி வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்குற வரைக்குமான பாடல் தான் இது. வளர்ந்து விட்ட பருவ பெண் போல உனக்கு வெக்கமா. அந்த வளர்ந்துருக்கக்கூடிய அந்த நெல் வளர்ந்துருக்கக்கூடிய அந்த நெல் பயிரை பார்த்து பாடுறாரு. வளர்ந்துருக்கக்கூடிய பருவ பெண் போல் உனக்கு வெக்கமா. ஏன் வெக்கம்னு கேட்டால் பருவப்பெண் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தலை வளைஞ்சி சும்மா பார்க்குறியே தரையின் பக்கமாக அது தலை குனிஞ்சி ஒரு வெக்கத்தோடு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த பயிர் கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெல் பயிர் எப்படி இருக்கும், அப்படி வளைஞ்சி அப்படி நிற்கும்.
காற்றுல அசையும் போது இப்படி இந்த பக்கமாக நிற்கும். அது அப்படி தரையை பார்க்குறதுனால ஒரு பருவ பெண்ணையும் ஒரு நெல் பயிரையும் கம்பேர் பண்ணி சொல்கிறாரு. வளர்த்து விட்ட தாய்க்கு தரும் ஆசை முத்தம்மா, அப்படி நிலத்துக்கு வந்து என்னது முத்தம் தர்ற மாதிரி அவர் சொல்கிறார். மனைக்கு வர காத்திருக்கும் நீ என் சொத்தம்மா, யாரை சொத்து அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நெற்பயிரை தன்னுடைய சொத்தாக உழவர்கள் கருதுறதா மருதகாசி அவர்கள் சொல்கிறாங்க. அடுத்து நிகரற்ற தொழில் அப்படின்னு மருதகாசி சொல்கிறது என்ன அப்படின்னா உழவு தொழில். உழவர்களுடைய செல்வம் அப்படிங்கிறது நெற்பயிர், அந்த பயிருடைய விளைச்சல், அறுவடை பண்ணிக்கூடிய அந்த விளைச்சல். நேர் கூட்டல் இங்கே, சேமம் கூட்டல் உர, தேசம் கூட்டல் எல்லாம், பருவம் கூட்டல் பெண். அடுத்ததாக ஈசான தேசிகருடைய அம்மானை பாடல். இந்த பாடல் பார்க்குறதுக்கு முன்னாடி நூலையும் ஆசிரியரையும் பார்த்துடலாம். முதல்ல இந்த ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஈசான தேசிகர். திருச்செந்தீர் கலம்பகம் அப்படிங்கிற பாடலிருந்து தான் நமக்கு அம்மானை பாடல் கொடுத்துருக்காங்க. திருச்செந்தீர் கலம்பகம். கலம்பகம் அப்படிங்கிறது தமிழில் வழங்கக்கூடிய 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. இந்த திருச்செந்தீர் கலம்பகத்தை ஏற்றினவர் யார் அப்படின்னா ஈசான தேசிகர். ஈசான தேசிகரோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னா சுவாமிநாத தேசிகர். ஈசான தேசிகர் அப்படின்னாலும் சுவாமிநாத தேசிகர்னாலும் அவர் தான். இதில் ஈசான தேசிகர் அப்படிங்கிறது தான் அவருடைய சிறப்பு பெயர், நம்ம எல்லாரும் அறியக்கூடிய பெயர். தாண்டவமூர்த்தி அப்படிங்கிறவருடைய மகன் தான் அவர். அவருடைய அப்பா பேர் அப்போ தாண்டவமூர்த்தி. தேசிகர் அப்படிங்கிறது ரெண்டுமே அவருடைய பேர் தான். மயிலேறும் பெருமாள் இவர் படித்தது யார்கிட்ட அப்படின்னா மயிலேறும் பெருமாள் அப்படிங்கிறவர்கிட்ட தான் கல்வி கற்றிருந்தார். அடுத்து திருவாவடுதுறை ஞான தேசிகராக இருக்கக்கூடிய அம்பலவான தேசிக மூர்த்திக்கு தொண்டராக இருந்திருக்கிறார். அம்பலவான தேசிக மூர்த்திக்கு தொண்டராக இருந்திருக்காரு. மொத்தம் இதில் முக்கியமானவங்க அப்படின்னா 2 பேர். ஒன்று அவங்க அப்பா தாண்டவமூர்த்தி, 3 பேர். ரெண்டாவது மயிலேறும் பெருமாள், அவர்கிட்ட தான் முதல்ல கல்வி கேட்கிறார். அடுத்து தொண்டராக யாருக்கு இருக்கிறார் அப்படின்னா ஞான தேசிகராய அம்பலவான தேசிக மூர்த்திக்கு அவருக்கு தொண்டராக இருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 150 ஆண்டுக்கு முன்னாடி வாழ்கிறார். அதான் அவரை பற்றிய குறிப்பே அவ்வளோதான். அவருடைய சிறப்பு பேர்கள் 2, அவர் கூட இருந்த ஆட்கள், அவர் முக்கியமான அவர் வாழ்க்கையில் வரக்கூடிய 3 ஆட்கள், அவங்க அப்பா, அவருடைய ஆசிரியர், அவருடைய குரு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 150 ஆண்டு வாழ்ந்திருக்கார். இவர் தான் இந்த 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கார். இப்போ ரீசெண்டாக ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர் தான். திருச்செந்தீர் கலம்பகத்துடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டால் ஈசான தேசிகர். திருச்செந்தில் அப்படின்னா என்னது? செந்தில் அப்படின்னாலே யாரை குறிக்கும்? முருகப்பெருமானை குறிக்கும். அப்போ ஈசன் அப்படின்னா இறைவன், அவ்வளோதான். திருச்செந்தில் ஈசன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈசன்னாலும் இறைவனாலும் ஒன்று தான். திருச்செந்தியில் சொன்னது யார்? ஈசன் தான். திருச்செந்தில் கலம்பகம் அப்படிங்கிறது ஆல்ரெடி சொன்னோம். 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று கலம்பகம். கலம்பகம் அப்படிங்கிறத எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா களம் கூட்டல் பகம். இதை கூட ஒரு ரீசெண்டாக நடந்த கொஷினில் கேட்டிருந்தான். இதில் களம் கூட்டல் அகம் அப்படின்னும் பிரியும் அப்படின்னு ஒரு புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் சரியாக இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா களம் கூட்டல் பகம். இந்த களம் அப்படிங்கிறதுடைய பொருள் என்ன அப்படின்னா 12. அடுத்து பகம் அப்படின்னா அதில் பாதி அப்படின்னு பொருள். இதில் பகம் அப்படின்னா அதில் பாதி. அப்போ 12ல் பாதி 6, அப்போ 18 அப்படிங்கிற மொத்தம் 18 உறுப்புகளை கொண்டது. 18 உறுப்புகளை கொண்டுள்ளது. அப்போ பகம் அப்படிங்கிறது எத்தனை எண்களை குறிக்கும் அப்படின்னு கேட்டால் 6. ஆனால் பகம் அப்படிங்கிறதோட பொருள் என்னென்னா பாதி அப்படிங்கிற பொருள் தான். இந்த களத்தில் பாதி, 12ல் பாதி 6. களம் அப்படிங்கிறது 12ஐ குறிக்கும். மொத்தம் 18 உறுப்புகள். கலம்பகத்தின் உறுப்புகள் எத்தனைன்னு கேட்டால் 18. 11 பல்வகையான பாவகைகளும் கலந்திருந்ததால் கலம்பகம். அதே மாதிரி நிறைய பாவகைகள் கலந்துருக்கிறதுனால பகம். பாவகைகள் நிறைய கலந்துருக்கிறதுனால, ஒரே பாவகையில் இதை பாடியிருக்க மாட்டாங்க, நிறைய பாவகையில் பாடுறதுனால இதை கலம்பகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 18 உறுப்புகளில் ஒன்று தான் என்னது? இந்த அம்மானை. ஒவ்வொரு உறுப்பை பற்றியும் ஒரு பாடல்கள் இருக்கும். அப்படி அந்த முக்கியமான கருத்து அப்படிங்கிறது அந்த பாடல் தான், அம்மானை. அதைத்தான் இங்கே பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. சரி, அம்மானை அப்படிங்கிற தலைப்பில் இருக்குது. அம்மானைனா என்ன? அம்மானை அப்படிங்கிறது ஒரு வகை காய் விளையாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விளையாட்டு இப்போ பல்லாங்குழி விளாடுற மாதிரி ஒரு விளையாட்டு விளாடுறாங்க. ஆனால் அந்த விளையாட்டு யாருக்குரியது அப்படின்னு கேட்டாங்கன்னா பெண்கள் விளையாடக்கூடியது. அம்மானை விளையாட்டு யாருடையது அப்படின்னா கலங்கு அம்மானை ஊசல் அப்படின்னு வரும். நம்மளுடைய பெண்பால் பிள்ளைத்தமிழுடைய கடைசி 3 பருவங்கள் கலங்கு அம்மானை ஊசல் அப்படின்னு வரும். ஸோ அந்த அம்மானை அப்படிங்கிறது தான் இது பெண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு. பெண்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா 3 பேர் விளையாடணும். 3 பேர் வரிசையாக உட்காந்துருப்பாங்க. முதல்ல ஒருத்தர் உட்காந்துருப்பாங்க, ரெண்டாவது ஒருத்தர் உட்காந்துருப்பாங்க, மூணாவது ஒருத்தர். முதல்ல உள்ளவர் ரெண்டாவது உள்ளவர்கிட்ட ஒரு கருத்து சொல்லுவாங்க. இந்த விளையாட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது கல்லை வச்சு இந்த காய் வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது கல்லை மேலே எரிஞ்சு பிடிக்கும்போது இந்த கேள்வி கேட்பாங்க. முதல்ல உள்ளவங்க ரெண்டாவது உள்ளவங்களை பார்த்து கேட்பாங்க. இந்த ரெண்டாவது உள்ளவங்கள்ட்ட ஒரு கருத்தை சொல்லி முடிக்கும்போது
இந்த 2வது உள்ளவங்க 3வது உள்ளவங்ககிட்ட அந்த விஷயத்தை பற்றி கேட்பாங்க. அப்படியே அந்த கல்லை தூக்கி மேலே போட்டுக்கிட்டே கேட்பாங்க. அதுக்கு 3வது இருக்கவங்க பதில் சொல்லி முடிப்பாங்க. அதுதான் இந்த ஒரு ரவுண்டு மாதிரி. ஸோ அதுதான் முதல் அந்த 3 பேரும் முடியும் போது அந்த விளையாட்டு வந்து முடியும். இப்படிப்பட்ட ஒரு உரையாடல் விளையாட்டு தான். ஆனால் அந்த உரையாடல் நடக்கும்போதே என்ன செய்வாங்க அப்படின்னா கல்லை போட்டு பிடிச்சிக்கிட்டே தான் விளையாடுவாங்க. இது வந்து தமிழக மகளிர் பண்டு தொட்டு ஆடி வரக்கூடிய ஒரு விளையாட்டு. சரி ரைட், இப்போ கதைக்குள்ளே போகலாம். முதல்ல வீரன் நெடுவேல் நெடுவெல் வேல் வியன் செந்தில் எம்பெருமான். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செந்தில் அப்படிங்கிறது யாரை குறிக்கிறது? முருகப்பெருமானை குறிக்கிறது. எம்பெருமான் முருகப்பெருமான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வீரன் பெரிய வேலை உடைய ஒளிபுருந்திய வேலை உடைய அழகிய முருகன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் எந்த திருச்செந்தில் அப்படிங்கிறது எங்கே? திருச்செந்தூரில் எழுந்தருளிக்கூடிய முருகப்பெருமான். பாரில் உயிரெல்லாம் படைத்தனன் கான் அம்மானை. இந்த உலகில் உள்ள உயிர்களை எல்லாம் அவன் படைத்தவன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. பாரில் உயிரெல்லாம் படைத்தனனே யாமாகில், உலகத்தில் உள்ள உயிர்களெல்லாம் அவன்தான் தானே படைத்தனனே யாம் ஆகில். அப்போ உலகில் உள்ள உயிர்களெல்லாம் அவன் தான் படைத்தான் அப்படின்னா ஆரணங்கள் 4ம் அறிவனோ. ஆரணங்கள் 4 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வேதங்கள். ஆரணங்கள் அப்படிங்கிறது வேதங்கள். 4 வேதங்கள் சொல்லுவோம்ல, ரிக் யஜுர் சாம அதர்வன. அந்த 4 வேதமும் அவனுக்கு தெரியுமோ? யாருக்கு? முருகனுக்கு வந்து 4 வேதமும் தெரியுமா? அம்மானை. அந்த பாட்டு பாடும்போதே அம்மானை அம்மானைன்னு சொல்கிறாங்க. அறிந்து சிறை அயனுக்காக்கினன் கான் அம்மானை. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த யாரை நான்முகனை சிறையில் அடைத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். முருகனுக்கு வந்து உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களையும் படைத்தது முருகன். அப்போ உலகில் உள்ள உயிர்களை படைக்கக்கூடியவர் ஒரு முருகன். உயிர்களை படைக்கணும்னா 4 மறைகளும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ அவருக்கு தெரியுமா? தெரிஞ்சு தான் அந்த இன்னொரு படைப்பு தொழிலை செய்யக்கூடியது யார்? பிரம்மன் நான்முகன் சொல்லக்கூடிய ஒரே ஆள் தான். அவங்கள சிறையில் இட்டார், தெரிஞ்சு தான் சிறையில் வச்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன காரணத்துக்காக சிறையில் எடுத்தான்? நான்முகன் வந்து மறைகளை படைத்தவன். அந்த 4 வேதங்களை படைத்தவனாகவும் மறையை தெரிந்தவனாகவும் பிரணவ பொருளை தெரியாதனால முருகப்பெருமான் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா நான்முகனை சிறையில் அடைக்கிறார். அதுதான் இந்த பாட்டு கூறுது. முருகப்பெருமான் சிறந்தவர், யாவும் அறிந்தவர் அப்படிங்கிறதான் இந்த பாட்டோட பொருள். இது என்ன கதை அப்படின்னா சிவபெருமான் திருக்கைலாய மலையில் இருக்கும்போது அவரை பார்க்குறதுக்கு நான்முகன், தேவர்கள், சித்தர்கள்னு பலர் போகிறாங்க. அப்போ நான்முகன் அப்படிங்கிறது பிரம்மன். அப்போது இவர் தான் படைப்பு தொழிலுக்கான ஒரு கடவுள். அப்போ இவர் போய் சிவனை பார்த்துட்டு வணங்கிட்டு வரும்போது இன்னொரு இடத்துல என்ன இருக்கிறார் அப்படின்னா முருகப்பெருமான் இருக்கார். முருகர் இன்னொரு இடத்துல இருக்கும்போது அவரை பார்த்துட்டு வணங்காத மாதிரி இவர் போகிறார். திரும்ப மற்றவங்க எல்லாம் வணங்கும்போது ஒரு வேண்டா வெறுப்பாக ஒரு வணக்கம் வைக்கிறார். அப்போது முருகப்பெருமான் வந்து தானும் சிவனும் ஒன்று அப்படிங்கிறத இவருக்கு உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக இவரை கூப்பிட்டு உங்களுக்கு மறைகள் எல்லாம் 4 வேதங்களும் தெரியுமா அப்படின்னு கேட்பார். தெரியும் அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்போது முதல்ல ரிக் வேதத்தில் வரக்கூடிய ஒரு பிரணவ பொருள், ஒரு மந்திரத்தை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது ரிக் வேதத்தில் ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை அவர் சொல்லுவார். ஓம் அப்படின்னு சொன்னோடனே இந்த ஓம் உடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்பார். அதான் பிரணவ பொருள். அந்த ஓம் அப்படிங்கிற அந்த மந்திரத்தின் பிரணவ பொருள், அதோடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு தெரியாது. அவர் சிவன்கிட்ட இந்த மந்திரங்களெல்லாம் கற்றுருக்காரே தவிர அதோடைய பொருள் அவருக்கு அந்த நேரத்தில் தெரியலை. அப்படிங்கும்போது தான் அப்போது இந்த இது தெரியாமல் படைக்கும் பொருளை மேற்கொள்கிறே அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து சிறையில் அடைப்பார் முருகன். அவருடைய அந்த ஆணவத்தை குறைக்கிறது. முருகன் வந்து சின்ன பையன் தானே அப்படின்னு சிவன் கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வணங்காமல் போவார். ஸோ அவருக்கு பாடம் போட்டுறதுக்காக தான் முருகன் இதை பண்ணுவார் அப்படிங்கிறத அந்த கதையில் சொல்லியிருப்பாங்க. ஸோ நான்முகன் வந்து அவர் மறைகளை படைத்தவர், மறையை பற்றி அறிந்தவர். ஆனால் அவருக்கு என்ன தெரியலை? பிரணவ பொருளை பற்றி அவருக்கு தெரியலை. அதனால தான் என்ன செஞ்சார்? முருகப்பெருமான் நான்முகரை சிறையில் அடைத்தார். ஸோ இதுதான் இந்த திருச்செந்தூர் கலம்பகம் கூறக்கூடிய பாடல் கருத்து. அம்மானைங்கிறது பெண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு. அம்மானை பாடலில் போற்றப்படக்கூடிய தெய்வம் யார் அப்படின்னா முருகன். நான்முகனை தான் அவர் சிறையில் அடைக்கிறார். முருகனால் சிறையிடப்பட்டவர் யார் அப்படின்னா நான்முகன், பிரம்மன். அடுத்ததாக நெசவு அப்படின்னு ஒரு பாடம். ஸோ இந்த பாடத்தில் நமக்கு இந்த பழமொழிகள்லாம் அடிக்கடி கேட்குறாங்க. ஏட்டு சுரைக்காய் கறி உதவாது, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள். நெசவு செய்கிறதுக்கு பயன்படுற கருவிகள் என்னென்னு கேட்கலாம். அச்சு மரம், படைமரம், விழுது கம்பி, குத்து கம்பி, ஓடம், ஊடைகுழல், பாவு. 2 மரம் இருக்குது. அச்சு மரம், படைமரம், விழுது கம்பி, குத்து கம்பி,
ஓடம், ஊடைகுழல், பாவு இந்த 3ஐயும் சேர்த்து படிச்சுக்கலாம். இப்படி ஒரு 7 விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் தறி நெய்ய பயன்படக்கூடிய கருவிகள். இதெல்லாம் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்த பொருந்தாததை தேர்ந்தெடுத்து எழுதுகளை இதில் உள்ள ஒரு 3ஐயும் இதில் வேறு ஏதாவது ஒரு பொருளையும் கொடுப்பாங்க. கப்பல் செய்ய பயன்படக்கூடிய கருவிகளில் ஒன்றையும் கொடுப்பாங்க. அப்போது இந்த 3ம் நெசவு செய்ய பயன்படக்கூடிய கருவிகள் அப்படின்னு தெரிஞ்சுருக்கணும். அவ்வளோதான். தமிழ் தென்றல் திருவிக்கையோட சிறப்பு பேர் தமிழ் தென்றல். நெசவு செய்கிறவங்க ஒருத்தவங்களுடைய படத்தை வச்சுருப்பாங்க, அவருடைய படத்தை வச்சுருப்பாங்க. அப்படி காரணம் கேட்கும்போது ஏன் அப்படின்னா, திருவிக்கை என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, திருவிக்கைட்ட கேட்டிருப்பாங்க, இந்த உலகத்தில் பூக்களில் சிறந்த பூ எது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவருக்கு அதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காமல் பருத்தி பூ அப்படின்னு சொல்லுவார். அப்போ பூக்களில் சிறந்த பூ பருத்தி பூன்னு சொன்னவர் யாருன்னு கேட்பாங்க, திருவிக்கை. அதே மாதிரி திருவிக்கை கூறும் பூக்களில் சிறந்த பூ எதுன்னு கேட்பாங்க, பருத்தி பூ. ஏன் அப்படின்னா மற்ற எல்லாமே காய்த்து கனியாகி நமக்கு பயன்படுது. ஆனால் பருத்தி என்ன செய்யுது அப்படின்னா, பூத்து காய்த்து அதுக்கப்புறமா வெடித்து பஞ்சாகி நூலாகி ஆடையாகி நம்மளுடைய மானம் காத்து நிற்கும். அதனால் அது ரொம்ப சிறந்த பூ அதுதான் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் ஒரு ஆடை நெய்த பின் என்னெல்லாம் பண்ணுவாங்க, முதல்ல அதுக்கு வண்ணம் ஏற்றுவாங்க, கலர் ஏற்றுவாங்க, பூ வேலைப்பாடு செய்வாங்க. அதில் அந்த எம்ப்ராய்டரி மாதிரி அந்த பூ வேலைப்பாடு செய்கிறாங்க. கரை அழகுபடுத்தல, அந்த பார்டரை அழகுபடுத்துவாங்க. மணமூட்டல், அந்த துணிக்கான ஒரு மணமூட்டல் செய்வாங்க. பளபளப்பாக்கல், அந்த துணியை பளபளப்பாக மாற்றுவாங்க. இதுதான் அது. இந்த பளபளப்பாக்குறதுக்கு என்ன பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, தேய்ப்பு கல்னு ஒன்று பயன்படுத்துகிறாங்க. அதை தேய்ச்சி தான் இந்த ஆடை இது கைத்தறி ஆடைகளுக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள். கைத்தறியில் என்னெல்லாம் வகை இருக்குது அப்படின்னு, தறி மட்டும்தான், தறி நெசவு, விரல் நெசவு, மேல் நோக்கி நெசவு, கீழ் நோக்கி நெசவு. ஸோ மேல் நோக்கி நெசவு, கீழ் நோக்கி, தறி, விரல். அதே மாதிரி அந்த நூலுடைய எண், பஞ்சிலிருந்து நூற்கப்படக்கூடிய நூலுடைய எண்கள் எப்படின்னா, முதல் வகை என்ன 10, அடுத்து 20, 40, அடுத்து அப்படி 20ஆக கூட்டிகிட்டே போகுது, 60, 80, 100, 120 வரைக்கும். 10 மட்டும்தான், அப்புறம் 20, 40 அப்படின்னு ஒரு 20 என்ன செய்யுது, கூட்டிகிட்டே போகுது. இதுதான் அதோடைய எண் வகைகள். அடுத்ததாக ஒரு ஆடை, இந்த கலிங்கம் அப்படிங்கிற ஆடை ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. கலிங்கம் அப்படின்னு துணி சொல்லுவாங்க, ரொம்ப மெல்லிய துணியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதெல்லாம் சேர்ந்து உருவாகுது அப்படின்னா, பாவு நூலும் ஊடை நூலும் சேர்ந்து கலிங்கம் அப்படிங்கிற ஒரு ஆடை உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ரொம்ப சிறப்பானது என்ன அப்படின்னா, கைத்தறி எங்கெல்லாம் இருக்குது அதிகமாக அப்படின்னா, காஞ்சி, ஆரணி, மதுரை, கோவை, பரமக்குடி, சின்னாலப்பட்டி, ஈரோடு, சென்னிமலை, உறையூர், திருப்புவனம், இவ்வளோ இடங்கள்லையும் கைத்தறி நெசவு சிறப்பாக நடைபெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒவ்வொரு இடத்துக்கும் சிறப்பு ஒவ்வொரு இடத்துக்கும் இப்போ திருநெல்வேலி அல்வாங்கிற மாதிரி இந்த ஒவ்வொரு ஊருக்கான சிறந்த நெசவு பொருட்கள் அப்படின்னு பார்க்குறோம். முதல்ல பின்னல் ஆடைகளுக்கு சிறந்த ஊர் அப்படின்னா திருப்பிடுவோம், பின்னாடி திருப்பிடுவோம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னாடி பின் திருப்புதல், அதான் திருப்புதல். அடுத்து மதுரை சுங்குடி புடவைகள், மதுரை சுங்கு, மதுரை சுங்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உறையூர் கண்டாங்கி, உரைகண்டா, உறையூரை கண்டாள், உறையூர் கண்டா, கண்டாங்கி சேலை, காஞ்சிப்பட்டு நமக்கு தெரியும். சென்னிமலை போர்வை, சென்னிமலை போர்வை, இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் புகழ்பெற்றது. அடுத்து பட்டாடை எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னா, முதல்ல ஒரு பட்டுப்புழு வளர்ப்பாங்க. அந்த பட்டுப்புழு தன்னுடைய வாயிலிருந்து சுரக்கக்கூடிய திரவத்தினால தன்னைத்தானே என்ன செஞ்சோம், கூடு கட்டும்போது அப்படியே தூக்கி அந்த கூட்டை என்ன செய்யும், அந்த பட்டுப்புழு வெளியேறதுக்கு முன்னாடி கூட்டுக்குள்ளே இருக்கும்போது கொதிக்கக்கூடிய நீரில் அதை தூக்கி போட்டுருவாங்க. அந்த புழு செத்து போகும். அதுக்கப்புறம் அந்த கூட்டை அப்படி எடுக்கும்போது தான் அந்த வரக்கூடிய நூல் தான் பட்டு நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி தான் பட்டாடை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கைத்தறி ஆடைகளை பெருமைப்படுத்தினவங்க யார் அப்படின்னா, காந்தியடிகள், காமராஜர், பெரியார், அண்ணா, இவங்கெல்லாம் கைத்தறி ஆடைகளை ரொம்ப பெருமைப்படுத்தினாங்க. இந்த எல்லா ஆடைகளுக்கும் முன்னோடி அப்படின்னு பார்க்கும்போது வள்ளல் பேகன்னா இதுக்கெல்லாம் முன்னோடி. ஏன் அப்படின்னா, அந்த ஆடை போர்த்துறது, இப்போ மேடைகளில் சால்வை போடுவாங்க, அந்த மாதிரி விஷயங்களை முதல்ல பண்ண முன்னோடி அப்படின்னா வள்ளல் பேகன் தான். ஏன்னா குளிரில் மயில் வாடும்போது பேகன் அதற்கு ஆடை அணிவிப்பார். அடுத்து ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஆடை இல்லா மனிதன், அரை மனிதன், ஆள் பாதி ஆடை பாதி. செய்யும் தொழிலின் சீர்தூக்கில் நெய்யும் தொழிலுக்கு நிகரில்லை. செய்யக்கூடிய தொழில்களெல்லாம் சீர்தூக்கி பார்த்தோம்னா நெய்யக்கூடிய தொழிலுக்கு நிகராக இந்த உலகத்தில் வேறு தொழிலே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு குவைட் சொல்கிறாங்க. மயிலுக்கு போர்வை போர்த்திய வள்ளல் யார், பேகன்.
பாரி வந்து முல்லைக்கு தேர் தந்தவன். அடுத்து எந்தெந்த லொக்கேஷனில் என்னென்ன கிடைக்கி? காஞ்சி, காஞ்சினா பட்டு. திருப்பூர், திருப்பு கண்ணாடிய திருப்பு, பின்னாடி திருப்பு, அப்போ பின்னல் ஆடைகள். மதுரை சுங்கம், சுங்கம் நிறைந்த மதுரை. சங்கம் வளர்த்த மதுரை, சுங்கம் சுங்குடி புடவைகள். உறை, உறையூர் கண்டா, கண்டாங்கி சேலைகள். சென்னி மலை, மலையில் போர்வை இருக்கணும், ரொம்ப குளிரும். அடுத்தது நிலைத்த செல்வம் கல்வி செல்வம் அப்படின்னு ஒரு கதை கொடுத்துருக்காங்க, கதையை வாசிச்சுக்கோங்க, அவ்வளோதான். அதில் பண்பை வளர்க்கும் பண்பாட்டு கதைகள் யாருன்னா பிஎம் முத்து. பண்பை வளர்க்கக்கூடிய பண்பாட்டு கதை முத்தான ஒரு ஆள் தான் இந்த பண்பை வளர்க்கக்கூடிய பண்பாட்டு கதையை எழுதியிருக்கிறார். அடுத்து முக்கியமானது வினைமுச்சு, பெயரெச்சம், வினையெச்சம். இதில் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இதை கண்டுபிடிங்க, இதை கண்டுபிடிங்கன்னு கொடுப்பாங்க. அது மாதிரி இதை கொடுத்துட்டு இதை கண்டுபிடிங்க, இதை கண்டுபிடிங்க கொடுப்பாங்க. வினையெச்சம் கொடுத்துட்டு பெயரெச்சம், வினைமுச்சு ஏதாவது காண்க அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. அப்போ அந்த 3 என்னன்னு தெரியணும். முதல்ல வினை முற்று. ஒரு வினை முற்று, அதிலே வார்த்தைகளே இருக்கும். வினை முற்று, முற்று பெறுதல் அப்படின்னா முடிகிறது. ஒரு செயல் முற்று பெற்றதை சொல்லக்கூடியது தான் வினை முற்று அப்படின்னு சொல்லுவோம். வந்தான், வந்துட்டான், முடிஞ்சிருச்சு. அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம், வினை ஒரு செயல் செய்து முடித்தாகி விட்டது, அதுதான் வினை முற்றுன்னு சொல்லுவோம். இது 3 காலத்துக்கும் வரும். 3 காலத்துக்கு வரும். வந்தான்ங்கிறது இது வந்தான் அப்படிங்கிறது இறந்த காலத்தை குறிக்கிறது. நிகழ்காலத்தை வருகின்றான். எதிர்காலத்தில் எதிர்கால வினைமுற்று அப்படிங்கிறது வருவான். இவ்வளோதான். ஒரு செயல் முடிக்கக்கூடியதை உணர்த்தக்கூடியது வினைமுற்று அப்படின்னு சொல்கிறோம். அது 3 காலத்தில் ஏதாவது ஒன்று தான் காட்டும். இப்போ வந்தான்ங்கிறது இறந்த காலத்தை குறிக்கும், இது நிகழ்காலத்தை குறிக்கும், இது எதிர்காலத்தை குறிக்கும். இதுதான். அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதில் திணை குறிக்கும், பால், எண், இடம், இந்த 4ஐயுமே அது காட்டும். 3 காலங்களில் ஏதாவது ஒன்று தான் காட்டும். அதுக்கப்புறம் திணை, பால், எண், இடம். திணைனா இது உயர்திணையா, வருவான் அப்படிங்கிறது உயர்திணையா, அக்ரிணையா, உயர்திணை, இது ஒரு மனிதனை குறிக்கிறது, அப்போ திணையை குறிக்குது. பால் இது ஆண்பாலா பெண்பாலா, வருவான் ஆண்பாலை குறிக்குது, அப்போ பாலை குறிக்கும். எண் ஒருத்தனா 2 பேரா, ஒரே ஆள் தான், வருவான் ஒரே ஒரு ஆள் தான், அப்போ எண்ணை குறிக்கிறது. இடம் வருவான், அது யார், படற்கை ஒரு விஷயத்தை சொல்லுது, அப்போ இடத்தையும் குறிக்குது. அவ்வளோதான். அடுத்ததாக பெயரெச்சம். பெயரெச்சம் இப்போ ஒரு பழுத்த அப்படின்னு இருக்குன்னா இதை நம்ம என்ன சொல்கிறோம், பழுத்தங்கிறது முடியலை, அப்போது முற்று பெறாத வினைச்சொல். இந்த முற்று பெறாத வினைச்சொல்லை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா எச்சம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த பழுத்த அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து பழம் அப்படின்னு இருக்குது. பழம்ங்கிறது ஒரு பெயர்ச்சொல். அப்போது இப்படி ஒரு பெயர்ச்சொல் இருக்குது. ஒரு பெயர்ச்சொல் முச்சு பெறாத ஒரு சொல்லை கொண்டு முடிஞ்சதுன்னா அது பெயரெச்சம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். பெயரை கொண்டு முடியக்கூடிய வினைச்சொல், பெயரை கொண்டு முடியக்கூடிய வினைச்சொல் பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் அதே மாதிரி 3 காலத்துலேயும் வரும். பழுத்த, பழுக்கும் பழம், பழுக்கின்ற பழம், இது முடிஞ்சிருக்காது, இது முடிஞ்சிருக்கும். பெயரை கொண்டு முடியக்கூடிய எச்சம் பெயரெச்சம். அவ்வளோதான். அடுத்து வினையை கொண்டு முடியக்கூடிய எச்சம் வினையெச்சம். இதுவும் 3 காலத்தை காட்டும். இப்போ எடுத்து, வந்தான். எடுத்துங்கிற வார்த்தை எடுத்தான் அப்படின்னா வினைமுற்று. ஆனால் எடுத்துன்னு பாதியில் தான் நிற்கிது. எடுத்தான்ங்கிறது வினைமுற்று. ஆனால் எடுத்துங்கிறது கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான், அது இன்னும் முடியலை. ஆனால் அடுத்து வரக்கூடிய வார்த்தை என்னது, வந்தான், ஒரு முழுமையான வினைமுற்று. அப்போது ஒரு வினைமுற்று எச்சத்தை கொண்டு முடிஞ்சதுன்னா அது வினை எச்சம். அவ்வளோதான். இதுலேயும் 3 காலம் இருக்குது. இறந்த காலம், நிகழ்காலம், வருகாலம், அதிலே கொடுத்துருக்காங்க. இதில் வினைமுச்சு கேட்டிருக்காங்க. வினைமுற்று என்ன, யாழினி கடுமையாக உழைத்தாள். உழைத்தாள்ங்கிறது தான் வினைமுற்று. அடுத்து பெயரெச்சம் கேட்டிருக்காங்க. படித்த மாணவன், படித்த அப்படிங்கிறது என்னது, பெயரெச்சம். இது பெயர்ச்சொல் எச்சத்தை கொண்டு முடிஞ்சதுன்னா அது பெயரெச்சம். வினையெச்சம் பாடி மகிழ்ந்தது. மகிழ்ந்தது அப்படிங்கிறது வினைமுற்று, அது ஒரு எச்சத்தை கொண்டு முடிஞ்சிருக்கு. அதனால் வினைச்சொல் எச்சத்தை கொண்டு முடிஞ்சால் அது வினையெச்சம். ஸோ இப்படி தான் கேட்பாங்க. படித்தான் என்பதோட பெயரெச்சம். ஸோ படித்து வினையெச்சம் எல்லாம் எப்படி முடியும், ஈன்னு முடியும், இங்கே ஆன்னு முடியும், அதான் பெயரெச்சம். படித்தான் அப்படின்னா இதோட கட் பண்ணிக்கணும். படித்த அப்படின்னா அதான் பெயரெச்சம். வந்தன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வினைமுற்று என்ன வரும், வந்தான். வந்து அப்படிங்கிறது வினையெச்சம். கண்டான், கண்டானுடைய பெயரெச்சம் என்ன, கண்ட. கண்டு அப்படிங்கிறது வினையெச்சம். கேட்டான் அப்படிங்கிறது என்ன, வினைமுற்று. கேட்டுங்கிறது வினையெச்சம். இப்படி தான் எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்ததாக ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா மரபு சொற்கள். மரபு சொற்கள் அடிக்கடி கேட்பாங்க. மரபுனா என்னென்னா நம்ம முன்னோர் எதை சொன்னாங்களோ அதுதான் மரபு அப்படின்னு சொல்கிறோம். அதை பயன்படுத்தாமல் நம்ம கொஞ்சம் மாற்றி சொன்னோம் அப்படின்னா அதை மரபு பிழை, தவறு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ யானைக்குட்டி தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் யானை கன்று அப்படிங்கிறது தான் மரபு. நம்ம சொல்கிறது தான் யானைக்குட்டி அப்படின்னு சொல்கிறோம். அது தவறு. யானை கன்று தான் சரி. ஸோ அதுக்கான விஷயங்களை பார்க்கலாம். முதல்ல தாவரங்கள்.
தாவரங்கள்னு பார்த்தோம்னா இந்த பிஞ்சுங்கிறது அடிக்கடி சொல்லுவோம். வெள்ளரி பிஞ்சு நம்ம சொல்லுவோம். ஸோ அதை படிக்கணும்னு தேவையில்ல. கத்தரி பிஞ்சு சொல்லுவோம். அவரை பிஞ்சு சொல்லுவோம். அடுத்து அவரைக்காயின்னு கூட சொல்லுவோம். அவரை அது நமக்கு இளமை மரபு தான் கேட்டிருக்காங்க. அவரை பிஞ்சு. அப்போ இதெல்லாம் சொல்லக்கூடியது தான். தென்னங்குரும்பை தென்னங்குரும்பை அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மாவடு, வாழை கச்சல் இதெல்லாம் அதோடைய இளமை பெயர்கள். வாழை பிஞ்சு அப்படின்னு கொடுப்பாங்க. ஆனால் வாழை கச்சல்ங்கிறது தான் சரி. அது மாம்பிஞ்சுன்னு கொடுப்பாங்க. மாவடு தான் சரி. தென்னம்பிள்ளைன்னு கொடுப்பாங்க. தென்னங்குரும்பைங்கிறது தான் சரியானது. அடுத்ததாக விலங்குகளுடைய இளமை பெயர்கள். நிறையா குட்டி தான் வரும். ஆட்டுக்குட்டி நம்ம கூப்பிடுவோம், கரெக்டு தான். பூனைக்குட்டி கூப்பிட்றது கரெக்டு தான். பனிக்குட்டின்னு கூப்பிட்றது கரெக்டு தான். நாய்க்குட்டி கூப்பிட்றதுக்கு அப்படி தான். கழுதைக்குட்டி கூப்பிட்றது இது எல்லாமே குட்டிங்கிறது நம்ம பெரும்பாலும் கூப்பிடக்கூடியது தான். கீரிப்பிள்ளைன்னு தான் சொல்லுவோம். ஸோ அது பிரச்சனை கிடையாது. புலிப்பரல், புளியை பரல் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது சிங்கக்குட்டின்னு சொல்லுவோம். சிங்கக்குட்டி சொல்லக்கூடாது, சிங்கக்குருளை அப்படின்னு சொல்லணும். மாங்குட்டியும்போம். நம்ம எல்லாத்தையுமே குட்டின்னு தான் சொல்லுவோம். மான் கன்றுன்னு சொல்லணும், எருமை கன்று அப்படின்னு சொல்லணும். குஞ்சு கோழி குஞ்சுன்னு சொல்லுவோம், குருவி குஞ்சுன்னு சொல்லுவோம். அதுவும் பிரச்சனை இல்லை. வேறு என்ன எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்ததாக கூவக்கூடியது. ஒலிமரபு எல்லாத்துக்குமே வித்தியாசமாக வரும். குயில் கூவும், கிளி கொஞ்சம் சில இடங்களில் பேசும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ரெண்டில் எது கொடுத்தாலும் ரைட்டு தான். சிங்கம் முழங்கும், மயில் அகவும், கூகை குளரும், ஆந்தை அலரும், நரி ஊளையிடும், காகம் கரையும், குதிரை கணைக்கும், யானை பிளிரும். இது ஓரளவு நம்ம நிறையா படிச்சிருப்போம். வினைமரபு திங்கிறது அப்படின்னா அப்பம் தின், பழம் தின். அடுத்ததாக தூற்று நெல்லை தூற்று அப்படின்னு சொல்லுவாங்க. நீர் பாய்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. பாட்டு படி, ஒரு பாட்டு படி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் கரெக்டானது என்னென்னா பாட்டு பாடு. காய்கறி அரி, மலரை கொய்தான் அப்படின்னு வரணும். இப்போ பறிங்கிறது எதுக்கு வரும் அப்படின்னா களை பறித்தல், இலை பறித்தல், அதுதான் பறித்தல் அப்படின்னு வரும். அப்போ ஒரே மாதிரி இருக்கிறத சேர்த்து படிச்சுட்டோன்னா ஈஸியாக இருக்கும். காகம் அப்படின்னா என்னது? காகம் கரையும். அப்போ காகம் கரையும். குதிரை கணைக்கும். கழுதை மாதிரி கணைக்காதம்பாங்க. கழுதை என்ன செய்யும்? கத்தும். குதிரை தான் கணைக்கும். சிங்கம் முழங்கும், நரி ஊளையிடும், குயில் கூவும். அடுத்து எண்கள். கடலை உருண்டைனா 1 கூட்டல் 2 எத்தனை? 3. இது நமக்கு தெரிஞ்ச கடலை உருண்டையை நன்கு சமைத்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினாள். அடுத்ததாக அகர வரிசை. இங்கே எல்லாமே சே வரிசையில் தான் கொடுத்துருக்காங்க. முதல்ல சேனா சங்கு. அடுத்து சா எங்கே இருக்குது? சேலே 2 கொடுத்துருக்காங்க. அப்போ முதல்ல அடுத்த வார்த்தையே பார்க்கணும். இங்கே இங்கு வந்திருக்கு, இங்கே இக்கு வந்திருக்கு. அப்போ சக்கரம் தான் முதல்ல வரும், சங்கு 2வது வரும். வேறு சேலை கொடுத்துருக்கானா கொடுக்கல. அடுத்து சாலை கொடுத்துருக்கானா சாறு. அப்படி வரிசைப்படுத்தி எழுதணும். மோஸ்ட்லி புக்கில் உள்ள எல்லாத்தையும் அகர வரிசை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓரளவு கேட்பாங்க. புக்கில் இருந்து தான் நிறையா கேட்குறாங்க. அப்படி மாற்றி கேட்டால் கூட புக்கில் உள்ளதை நம்ம இது பண்ணிட்டோம்னா ஈஸியாக இது பண்ணிடலாம். அடுத்து ரொம்ப ஈஸியான ஒரு டிரான்ஸ்லேஷன் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த இப்போ டிக்கெட் கவுண்டர்னால் பயணச்சீட்டு வழங்கும் இடம். அடுத்து ஸ்ட்ரெயிட்டாக நேராக போய் இடது பக்கம் திரும்புங்கள் அப்படின்னா அது. அடுத்து அந்த காரணம்னா ஒரு ஓரத்தில் ஒரு பலகை இருக்கும். ஒரு பயணச்சீட்டு கொடுங்க, 7 ரூபாய் சில்லறையாக கொடுங்க, பயணச்சீட்டு இந்தாங்க அப்படின்னு சொல்கிறது. மீதி சில்லறை எடுத்துக்கோங்க. எந்த ரயில் வண்டி எந்த நடைமேடையில் வரும், படிகேறி அந்த பக்கம் இறங்குனீங்கன்னா நடைமேடை எண் 2 அந்த இது வரும், என்னது தொடர் வண்டி வரும். அடுத்து ஒரு விஷயம் என்னென்னா, மன்னர் பிம்பிசாரர் ஒரு முறை என்ன பண்ணுறாரு அப்படின்னா வேள்வி ஒன்று நடத்த திட்டமிடுறாரு. ஆயிரக்கணக்கான ஆடுகளை அதில் கட்டி போடுறாங்க கொல்றதுக்காக. அப்போ புத்தர் அந்த இடத்துல வர்றதுக்கு இதை பலியிட வேண்டாம் அப்படின்னு எவ்வளோ சொல்லியும் கேட்கல. கடைசியாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த எனக்கு பதிலாக என்ன செய்கிறாங்க, இந்த வாயிலா விலங்கெல்லாம் விட்டுட்டு என்னையை தூக்கி அதுக்கு பதிலாக உங்களுக்கு பலி தானே கொடுக்கணும், என்னையை தூக்கி போடுங்க அப்படின்னு சொன்னோடனே சொல்லிவிட்டு அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா அந்த வேள்வி தீயில் விழ போகிறாரு. அப்போது அதை பார்த்தோன்னே பிம்பிசாரர் டக்குன்னு ஒரு பயந்து என்ன செய்கிறாரு, மனம் மாறிட்டார். அவருடைய அறிவுரை ஏற்றுக்கொண்டு நாடகம் என்ன செய்கிறார் அப்படின்னா உயிர் பலியை தடை செய்கிறார். அடுத்து ஒரு தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. பஞ்சம்னா வறட்சி. தேசம்னா நாடு. சூரியன் கதிரவன். சொத்து அப்படின்னா உடைமை. சேமம் நலம். ஆசை அப்படின்னா அவா. அடுத்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. இது பெயரெச்சம் வினையெச்சம் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த பழமொழி நம்ம கேட்பாங்க. கேட்காத கடனும் பார்க்காத பயிரும் வீடு சேராது. பால் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை வீடு சேராது. கூழானாலும் குடித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டு. கூழாக இருந்தால் கூட
சாப்பிட்றது கூழ் இருந்தால் கூட நம்ம என்ன செய்யணும், குளிச்சுட்டு தான் சாப்பிடணும். கந்தையான ட்ரெஸ்ஸாக இருந்தால் கூட அதை வந்து கசக்கி கட்டணும், என்ன செய்யணும், துவைச்சி தான் கட்டணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. திரைக்கவி திலகம் மருதகாசி. அடுத்ததாக கலம்பக உறுப்புகள் மொத்தம் எதுனா 18. களம் கூட்டல் பகம், களம்னா 12, பகம்னா 6, மொத்தம் 18. ஈசான தேசிகரோட இன்னொரு பேர் என்னது, சுவாமிநாத தேசிகர். 2 பேர் அவருக்கு. திருச்செந்தில் கலம்பகத்தை எழுதினவர் அவர் தான். அவருக்கு 3 பேர் முக்கியமானவங்க. முதல்ல அவருடைய தந்தை தாண்டவமூர்த்தி, அவருடைய தந்தை பேர். அடுத்து மயிலேறும் பெருமாள், அவருடைய வாத்தியார் ஆசிரியர். அடுத்ததாக திருவாவடுதுறை ஞான தேசிகர் ஆகிய ஞான தேசிகர்கிட்ட வந்து அவர் தொண்டராக இருப்பார். திருவிக்க கூறிய சிறந்த பூ வந்து பருத்திப்பூ. நிலைத்த செல்வம் வந்து எப்போதுமே கல்வி செல்வம் தான். செயல் முடிந்ததை குறிக்கக்கூடிய சொல் வந்து வினை முற்று பெற்றது தான் முடிந்தது அப்படிங்கிறது. இதோட 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் முடிந்தது.